அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நம்ம மதுரையினுடைய எம்பி சு வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். வாயை திறந்த பொய் புரட்டு, உண்மையை எந்த காலத்துலேயும் பேசினதாக வரலாறு இல்லை. சமீபத்தில் என்ன பொய் சொல்லியிருக்காருன்னா, 2014ஆம் ஆண்டு ரயிலில் 822 கோடி பேர் பயணித்தார்கள். ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து 2023 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அது வெறும் 690 கோடியாக குறைந்து விட்டது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ரயில்வே பயணிகளை சாலைக்கு துரத்திய மோடி அரசு அப்படின்னு சொல்கிறார். உண்மை என்னன்னு பார்ப்போமா? இந்த 822 கோடி 2014 கணக்குப்படி 822 கோடி பயணிகள் ரயிலை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் 450 கோடி பேர், கிட்டத்தட்ட பாதி பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா 3 நகரங்களில் இயங்கிய லோக்கல் சப்பர்பன் ட்ரெயினில் பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை. இது முழுக்க வெளியூர் போகிறது மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே லோக்கல் ட்ரெயின் கணக்கும் சேர்த்து தான் 822 கோடி. இப்போ 10 ஆண்டுகளில் என்ன ஆயிடுச்சுன்னா, மெட்ரோ திட்டங்கள் விரிவடைந்திருக்கின்றன. உதாரணமாக இதே 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் மெட்ரோ ட்ரெயின் எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா 248 கிலோமீட்டருக்கு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 10 ஆண்டுகள் மோடி அவர்கள் வந்த உடனே மெட்ரோ ட்ரெயின் 1013 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. குறிப்பாக சென்னை, மும்பை, கல்கட்டாவில் மெட்ரோ விரிவடைந்திருக்கின்றது. அதனால் என்ன ஆகுதுன்னா, 2014 மெட்ரோ ட்ரெயினில் ஒரு நாளுக்கு பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை 28 லட்சம் பேர். இன்றைக்கி 2024 1,12 லட்சம் பேர். அப்போது இந்த லோக்கல் ட்ரெயின் பயன்படுத்தியவர்கள் பெரும்பாலானவர்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கு மாறிட்டு, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டு ஒன்றுக்கு 340 கோடி பயனாளிகள் மெட்ரோ ட்ரெயினில் இன்றைக்கி இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த 690 கோடி பயனாளிகள் ட்ரெயின் பயன்படுத்துகிறாங்க, புதிதாக 340 கோடி பேர் மெட்ரோ ட்ரெயின் பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா 1030 கோடி ஆயிடுச்சு. அதாவது 2014 822 கோடியாக இருந்த ட்ரெயின் பயனாளிகள் இன்றைக்கு 1030 கோடியாக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. மெட்ரோ ட்ரெயினில் இன்றைக்கி உலகத்திலே 3வது இடத்துல, அதாவது அதிக கிலோமீட்டர் மெட்ரோ ட்ரெயினை கொண்ட 3வது நாடாக மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை மாற்றியிருக்கிறார். அப்போது இந்த உண்மையை மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதற்கான காரணம் என்ன? அதே போன்று ரயில் டிக்கெட்டெல்லாம் உயர்த்திட்டாங்க அப்படின்னு புது உருட்டு சொல்கிறாரு. 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்தியிருக்கு மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில். அவ்வளோதான். ஏற்கனவே மத்திய ரயில்வே அமைச்சர் சொல்லிட்டாரு, ஒரு ட்ரெயின் டிக்கெட் 100 ரூபா அப்படின்னா அந்த 100 ரூபா டிக்கெட்டு இன்றைக்கு வரைக்கும் பயணிகளுக்கு வெறும் 45 ரூபாய்க்கு தான் கொடுக்கப்படுகின்றது. மீதி 55 ரூபாயை மத்திய அரசாங்கமே அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறது. இந்த நஷ்டம் எப்படி ஈடுகட்டப்படுதுன்னா, சரக்கு ரயிலில் வரக்கூடிய லாபத்தை வைத்து. உதாரணமாக 2014ஆம் ஆண்டு சரக்கு ரயில் போக்குவரத்து மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு வந்த வருவாய் 94,000 கோடி ரூபாய். இன்றைக்கி 2024 அந்த வருமானம் என்பது 1,69,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. அப்போது சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயினுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடி அமௌண்ட்டு, மானியம், குறைந்த விலை அப்படின்றது சரக்கு ரயில் பயன்படுத்துபவர்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக ஈடுகட்டப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்கல அப்படின்னு இன்னொரு பொய்யை சொல்கிறார் சு வெங்கடேசன். 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு செல்லும்போது ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரயில்வே பட்ஜெட் 826 கோடி ரூபாய். ஆனால் இன்றைக்கி 2024 கடந்த 10 ஆண்டுகளில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 6,626 கோடி ரூபாயை ரயில்வே திட்டங்களுக்காக மோடி அரசு தமிழகத்திற்கு என்று மட்டும் ஒதுக்கி இருக்கின்றது. அதனால் நீங்கள் அது சொல்கிறதும் பொய் தான். சரி, 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா 10 ஆண்டுகளில் உயர்த்தியதற்கு இவ்வளோ பொங்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் 3 மடங்கு உயர்ந்திருக்கின்றது, சொத்து வரி 50% உயர்ந்திருக்கின்றது, ஆவின் பால் விலை 11 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது, பத்திரப்பதிவு கட்டணம் 500% உயர்ந்திருக்கின்றது. இதை பற்றிலாம் கேட்குறதுக்கு துப்பு இருக்கா, தெம்பு இருக்கா, திராணி இருக்கா?
இதை எதுவும் பேசாமல் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா 11 வருஷத்தில் ஏற்றினதை பெரிய விஷயமா மக்கள்கிட்ட கொண்டு வரீங்கன்னா, சு வெங்கடேசன் எம்பிக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை, உண்மை பேசுவதெல்லாம் அகராதியிலே இல்லைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் மக்கள் ஏமாந்துடுறாங்களே, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக இருக்கின்றது. அதனால் இந்த சு வெங்கடேசன் சொன்ன அண்ட புழுகை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.